வணக்கம் சகாப்தம் காணொலி நேயர்களே. முகங்கள் அத்தியாயம் 11. தன் அறையினுள் புயலென நுழைந்த சந்தனாவை ஓர் ஆச்சரியத்துடன் எதிர்கொண்டான் ருத்ரன். அவனும் அப்போதுதான் குளித்திருப்பான் போலும். இடுப்பில் ஒரு டவலும் உடல் முழுவதும் நீர் முத்துக்களுடன் இருந்தான். இது எதுவுமே அவருடைய கண்களுக்கு தெரியவில்லை. நேரே அவனது விழிகளை குரோதத்துடன் சந்தித்தவள், என்ன மாமா வேலை பாக்குறியா? தூ, வெக்கமா இல்ல? ஏன் டைரக்டர் தொழில வர வருமானம் பத்தலையோ? சீச்சி, நீயும் ஒரு மனுஷனா? கூட்டி கொடுக்க நான் தான் கிடைச்சேனா? உதடுகள் துடிக்க வார்த்தைகள் வரம்பு மீறி வெளியேறின. ஸ்டாப் இட்! கோபத்தில் அவனது முகம் சிவந்தது. அவளை அடித்துவிட துடித்த கைகளை இறுக மூடிக்கொண்டான். அவனது பேச்சு சந்தனாவின் கோபத்தை பல மடங்கு அதிகப்படுத்திவிட்டது. என்னடா செய்வ? கொல்லுவியா? கொல்லு, எங்க கொல்லு! ஆக்ரோஷமாக அவன் அருகில் வந்து நின்றவளின் கண்களில் கண்ணீர் தேங்கிற்று. சட்டென தன் கண்களை மூடிக்கொண்டான் ருத்ரன். வேகமாக பல மூச்சுக்களை உள்ளிழுத்து வெளியேற்றினான். எதிர்மறையான வாக்கியத்தை எதிர்பார்த்திருந்து நெருப்பை உமிழ தயாராகியிருந்த சந்தனாவை அவனது அமைதி சமன்படுத்தியது. அவளது கோபத்தை குறைத்தது. அவன் மெல்ல கண் திறப்பதை பார்த்தவள் உடனே வேகமாக மூச்சை உள்ளிழுத்து கத்தத் தொடங்கும் முன் சட்டென அவளது வாயை தன் வலிய கரத்தினால் மூடினான். அவளது விழிகளை நேருக்கு நேர் சந்தித்து, என்ன நடந்தது? விவரமா சொன்னாதான் எனக்கு புரியும். ஒழுங்கா பேசுறதா இருந்தா பேசலாம், இல்லனா நீ ரூமுக்கு போகலாம். அவனுமே களைத்துதான் இருந்தான். இதில் தினம் தினம் இவளால் வேறு பல பிரச்சனைகள். ரூம் என்ற வார்த்தையை கேட்டதும் துள்ளி குதித்து தன்னை விடுவித்துக் கொண்டாள். அவனும் அதிக பலம் காட்டவில்லை. ரூமா? நான் போக மாட்டேன். அச்சத்தில் அவளது உடல் நடுங்கியது. அப்போ இங்க இருக்க போறியா? இப்ப கொஞ்ச நேரத்துல இங்க ஜென்சி வருவாளே. ஓர் அர்த்த புன்னகையுடன் சர்வ சாதாரணமாக கூறினான். ஓர் அருவருப்பான பார்வையை அவனிடம் செலுத்தியவள், அந்த ஜென்சிய ஏன் ரூமுக்கு அனுப்பிடு. அங்கதான் நீ அனுப்பின பொம்பளை பொறுக்கி இருக்கானே. என்ன சொல்ற? உன் ரூம்ல யாரு? கலவரமான அவனது முகம் அவளை குழப்பியது. இருப்பினும் இவன் சாவியை கொடுக்காமல் கண்ட நாயும் எப்படி பூட்டிய ரூமினுள் வரும்? மட்டுப்பட்டிருந்த கோபம் மீண்டும் தலை தூக்கியது. நடிப்பு சொல்லிக் கொடுத்து நீ மாஸ்டர் வாங்கிட்ட. என்ன நடிப்பு? சாவிய கொடுத்து ஒரு நாயை ரூமுக்கு அனுப்பினியே, அவன்கிட்ட எவ்வளவு பணம் வாங்கின? என்ன உளறல்! கோபத்தில் அவனது குரல் கடுகடுத்தது. உளறலா? இந்த நடுராத்திரியில உலகத்திலேயே நான் அதிகமா வெறுக்கிற ஓ ரூமுக்கு வந்து உளற எனக்கு வேண்டுதல் பாரு. நக்கலாகவே பேசினாள். சில நொடி அமைதிக்கு பின், உன் ரூம்ல இருக்கிறது யாரு? உனக்கு பணம் கொடுத்தவன் தான், வேற யாரு? எரித்து விடுவது போல் பார்த்தாள். அவளை ஒருமுறை ஆழ பார்த்தவன் பாத்ரூமை நோக்கி நடக்கலானான். இப்ப எங்க போற? தான் இப்படி கத்துகிறோம், அவன் எனக்கென்ன என்பது போல் போவது சரியா என்று கோபம் எழுந்தது. இப்படியே இந்த நேரத்துல ஒரு ரூமுக்கு போனா நாளைய தலைப்புச் செய்தி நம்மதான். எனக்கு கிசுகிசு பிடிக்காது என்றவன் கைகளை கட்டிக்கொண்டு நின்றான். அப்போதுதான் அவனது தோற்றத்தை கவனித்தாள். மேலாடை இல்லாமல் அவன் டவலுடன் நிற்பது கவனத்தில் பட சட்டென அவனுக்கு முதுகு காட்டி நின்றாள். வேக மூச்சுக்களை எடுத்து தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டாள். சந்தனாவின் அறையின் வெளித்தாப்பாளை விடுவித்து உள்ளே நுழைந்த ருத்ரன் அதிர்ச்சியில் உறைந்தான். நீயா? கன்னத்தில் கை வைத்து கட்டிலில் அமர்ந்திருந்தான் சஞ்சய். சந்தனா வந்து புகார் கொடுத்ததும் எப்போதும் நடிகைகளுக்கு தொல்லை கொடுக்கும் சில ஈனப் பிறவிகளுள் ஒருவன் என்றுதான் நினைத்தான். அப்போதும் பெரிதாக அவன் எதுவும் சிந்திக்கவில்லை. நந்தினி என்றுதான் இவளை நெருங்கியிருப்பார்கள், ஏதாவது சொல்லி சமாளித்து விடலாம் என்றுதான் அவன் அங்கு வந்ததே. ஆனால் சஞ்சயை பார்த்ததும் அவனுள் எரிச்சல் மூண்டது. வாட் இஸ் திஸ் சஞ்சய் என்றான் கோபமாக. சட்டென கட்டிலிருந்து எழுந்தவன், வா ருத்ரா, தேங்க் காட் நீ வந்த. இந்த நந்தினிக்கு எவ்வளவு திமிர் பாத்தியா? கையை நீட்டி என்கிட்ட காசு வாங்குற நாயி என்னையே கை நீட்டி அடிக்குது. அவன் முகத்தில் கோபம் கொப்பளித்தது. கைகளை கட்டிக்கொண்டு விரைப்பாய் நின்ற ருத்ர பிரதாப், முதல்ல அவன் நந்தினி இல்ல, சந்தனா. ரெண்டாவது, உன்கிட்ட காசு வாங்குறது நான் மட்டும்தான். அதை விட பல மடங்கு அதிகமா உனக்கு லாபமும் வந்துடும். அது மட்டும் இல்ல, நீ கொடுக்கற காசு நாங்க செய்யற வேலைக்குதான், இந்த மாதிரி அசிங்கத்துக்கு இல்ல. அவனது குரலில் ஒரு அழுத்தம் இருந்தது. அட, நீ என்னப்பா அவளுக்கு சப்போர்ட்டா? ஏளனமாகவே கேட்டான். அடக்கி வைக்க முயன்ற கோபம் எட்டி பார்க்க,
எனக்கு கீழே வேலை பார்க்கறவங்க யாரையும் என்னால விட்டு கொடுக்க முடியாது. அண்ட் யூ நோ வாட், ஐ டோன்ட் லைக் சச் அ நான்சென்ஸ் இன் மை செட், மைண்ட் யூ என்றான் கடித்த பற்களிடையே. யோசிச்சு பேசு ருத்ரா, நான் இந்த படத்தோட ப்ரொடியூசர். திமிராக பேசலானான் சஞ்சய். ருத்ர பிரதாப் மட்டும் சளைத்தவனா என்ன? நீயும் யோசிச்சு பேசு சஞ்சய். இப்ப கூட நான் இந்த படத்துல இருந்து பேக் அவுட் பண்ண ரெடி. மிரட்டும் கண்களால் சஞ்சயை முறைத்தான். வாட்? ருத்ரா, நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நம்ப முடியாமல் தடுமாறினான் சஞ்சய். முக இறுக்கத்துடன் அமைதி காத்தான் ருத்ர பிரதாப். வெயிட், இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. ஷூட்டிங் முடியற வரைக்கும் சந்தனாவை சாந்தமா வச்சுக்கணும்னு நினைக்கிற, அதுதானே? இறங்கி வந்தான் சஞ்சய். அப்படியும் வச்சுக்கலாம். அவனது முக இறுக்கம் துளியும் குறையவில்லை. ஓகே ருத்ரா, படம் முடியட்டும், அப்புறம் பாத்துக்கிறேன். எங்க போயிட போறா? படப்பிடிப்பு பாழாகி விடக்கூடாது என்பதற்காக வளைந்து கொடுத்தான் சஞ்சய். ருத்ரனுக்குமே இந்த பிரச்சனையை பெரிதுபடுத்தும் எண்ணம் இல்லை. படப்பிடிப்பு தடைபடுவது அவனுக்கு எப்போதுமே பிடிப்பதில்லை. அதனால் சஞ்சயின் இறுதி பேச்சை விடுவித்தவன் வேறு கேள்வி கேட்டான். ரூமுக்குள்ள எப்படி வந்த சஞ்சய்? கண்களில் கூர்மை ஏறியது. அது நான் உன்னை பார்க்க தான் வந்தேன் ருத்ரா. நந்தினியோட ரூமை கிராஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு எண்ணத்துல கை வச்சேனா, அவ சரியா லாக் பண்ணலன்னு நினைக்கிறேன். கதவு தானா திறந்துடுச்சு. அப்புறம் நடந்ததெல்லாமே அவுட் ஆஃப் மை கண்ட்ரோல். அப்பாவி போல் பேசுபவனை எரித்து விடுவது போல் பார்த்த ருத்ர பிரதாப், உண்மைய மட்டும் பேசு சஞ்சய். கதவை லாக் பண்ணாம இருக்க வாய்ப்பே இல்ல. டூப்ளிகேட் கீ எங்க கிடைச்சது? அவனை குழப்பமாக பார்த்த சஞ்சய், தெரிஞ்சே கேக்குறியே ருத்ரா, இந்த ஹோட்டல் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே உன்னோட விசுவாசிகள். எனக்கு எப்படிப்பா டூப்ளிகேட் கீ தருவாங்க? ஏதோ கதவு திறந்திருந்ததேன்னு வந்தேன். ஓங்கி விட்ட அறையில எல்லாமே மறந்தும் போயிடுச்சு போ. மீண்டும் சிவந்திருந்த கன்னத்தை தடவி கொடுத்தான். அவன் உண்மையை பேசியும் அவனை கண்களால் ஆராய்ந்து கொண்டிருந்தான் ருத்ரன். இதற்கு மேல் இங்கே நிற்பது சரியில்லை என்று புரிய, ஓகே ருத்ரா, குட் நைட் என்று கதவை நோக்கி ஓரடி எடுத்து வைத்தவன் ருத்ர பிரதாப்பை திரும்பி பார்த்து, ஒன்னு மட்டும் எனக்கு புரியவே இல்ல ருத்ரா, உனக்கு மட்டும் எப்படி விசுவாசிகளா மாற்றாங்க? பதில் ஏதும் பேசாமல் ருத்ரன் சஞ்சயை முறைத்தான். எதுக்கு சொல்றேன்னா, நான் தப்பா நடந்தும் நான் நந்தினி இல்லன்னு சந்தனா சொல்லவே இல்ல தெரியுமா? ஐ எம் இம்ப்ரெஸ்ட் என்று கையால் கன்னத்தை தேய்த்து கொண்டே வெளியேறியவனின் கண்களில் குரோதம் இருந்தது. மனதில் வன்மம் குடியேறியது. தன்னை அடித்த சந்தனாவின் வாழ்வை அழிக்கவில்லை என்றால் சஞ்சய் உயிருடன் இருப்பது வேஸ்ட். அவன் கண் பார்வையிலிருந்து அகலும் வரை அவனது முதுகையே வெறித்திருந்த ருத்ர பிரதாப்பின் மூளைக்குள் என்ன ஓடியது என்பது அவனுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். முகங்கள் அத்தியாயம் 11 நிறைவடைந்தது. அத்தியாயம் 12. சந்தனாவின் அறையிலிருந்து இறுக்கமான முகத்துடன் அவனது ரூமினுள் நுழைந்த ருத்ர பிரதாப்பின் கண்கள் சோஃபாவில் அமர்ந்த வண்ணம் உறங்கிவிட்டிருந்த சந்தனாவின் மேல் படிந்தது. அவளது அயர்ந்த உறக்கத்தை பார்க்க பார்க்க அவனது கோபம் அதிகரித்தது. இத்தனை வருட திரைத்துறை பயணத்தில் ஒரு நாளும் புரொடியூசரிடம் மனஸ்தாபம் ஏற்பட்டதில்லை. எல்லாம் இவளால் வந்தது. பற்களை கடித்தான். அங்கேயே இருந்தால் எங்கே அவளை எழுப்பி தன் கோபத்தை அவளிடம் வெளிப்படுத்தி விடுவோமோ என்கின்ற பயத்தில் ரூமை விட்டு வெளியேறினான். சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டு ஏதேதோ இலக்கில்லாமல் சிந்தித்தவாறு காரிடாரில் நடந்தவன் கால் வலியை உணர்ந்து மணிக்கட்டை பார்த்தான். நேரம் நடுஇரவு 1 என்று காட்டியது அந்த கருப்பு நிற ரோலெக்ஸ். இதற்கு மேல் விழித்திருப்பது காலை படப்பிடிப்பை பாதிக்கும் என்றுணர்ந்தவன் ரூமினுள் நுழைந்தான். இப்போதும் அதே நிலையில் தூங்கிக் கொண்டிருந்தாள் சந்தனா. இப்போது அவளது முகத்தை பார்த்தவனுக்கு ஏனோ பால் நிலவின் நினைவு வந்தது. சஞ்சய் கூறிய விஸ்வாசி அவனுள் என்னவோ செய்தது. அவளுக்கு பிடிக்காத நந்தினியாய் நடிப்பது, கிருபாகரன் சஞ்சயை சமாளிப்பது, இவை எல்லாவற்றிற்கும் மேல் அவனது அருகாமை அவளுக்கு தீயின் அருகாமை என்பதும் அவன் அறிந்ததே. ஆனால் என்னதான் செய்ய முடியும்? அவனுக்கு அவனது படம்தான் முக்கியம். அதை தவிர மற்றவை எல்லாமே துச்சம்தான். குறைந்தபட்சம் அவளது அயர்ந்த தூக்கத்தை கெடுக்க வேண்டாம் என்று தோன்றவே சத்தமில்லாமல் கட்டிலில் படுத்துக்கொண்டான். காலை நடைப்பயிற்சிக்காக ருத்ர பிரதாப்பை அழைக்க வந்த பிரகாஷ் அங்கே சோஃபாவில் தூங்கும் சந்தனாவை பார்த்ததும் வாய்ப்பிழந்தான். கதவை திறந்துவிட்ட ருத்ரனின் சிவந்த கண்களையும் கை மறைவில் அவன் கொட்டாவி விட்டதையும் பார்த்தவன் பேந்த பேந்த விழித்தான்.
பிரகாஷின் முகமாற்றத்தின் பொருளை ஒருவாறு புரிந்து கொண்ட ருத்ரன் சைகையால் அவனை வெளியே அழைத்துச் சென்றான். சொல்லுங்க சார், என்ன நடக்குது? புருவம் இரண்டையும் உயர்த்தி குறும்பாக கேட்டவனிடம், நீ நினைக்கிற எதுவும் நடக்கல என்றான் பொதுப்படையாக, ஆனால் அழுத்தமாக. ஹலோ, உங்களுக்கு அந்த ஆசை வேறையா என்றவன் குரலை தணித்து, உள்ள இருப்பது சாக்ஷாத் அந்த சீதா தேவியேதான், அதனால நீ கற்பனையை குறைச்சுக்கோ என்றவன் ருத்ர பிரதாப்பின் முகத்தை படிக்க முயன்றான். அங்கே எந்தவித மாற்றமும் இல்லை. சிறந்த இயக்குனர் அல்லவா, அடுத்தவருக்கு நடிப்பை சொல்லிக் கொடுத்தே இவன் தேர்ச்சி பெற்றுவிட்டான். எத்தனை முயன்றும் தன்னையே சந்தனாவால் மன்னிக்க முடியவில்லை. ஒரு அந்நியனின் அறையில் அவள் எப்படி தூங்கினாள், அதுவும் இந்த கொடூரனோடு? இதை நினைத்து நினைத்தே அவளது தலை வலிக்க தொடங்கியது. அது புரியாமல் ருத்ரன் வேறு நேற்றைய சம்பவத்தின் காரணத்தை விளக்கிக் கொண்டிருந்தான். அவள்தான் கதவை சரியாக மூடவில்லையாம். நந்தினி என்று எண்ணி அவளை நெருங்கினானாம் அந்த அறிவு கெட்ட சஞ்சய். அதனால் இனி ரூமினுள் சென்றதும் லாக்கை 2 முறை சரிபார்க்க வேண்டும் என்று அவளுக்கே அறிவுரை கூறுகிறான். சாத்தான் வேதம் ஓதுவது போல். 100ல் 1 பங்காக இவன் கூறுவது உண்மையாக இருந்தாலும் கூட திறந்த வீட்டில் நாய் போல் நுழைய அவனுக்கு என்ன தைரியம்? எல்லாம் இவன் கொடுத்த தைரியமாகத்தான் இருக்கும். அவளது கடுகடுத்த முகத்தை பார்த்து கொண்டே அவள் எதிரில் சூடான தேநீரை வைத்தான். அவனை அடித்து விடுவது போல் பார்த்தவளை விழி அகற்றாமல் பார்த்தவன், முதல்ல டீய குடி என்றான். எனக்கு வேண்டாம் என்றாள் விடாப்பிடியாக. சரி வேண்டாம், சீக்கிரம் குளிச்சுட்டு ரெடியாகு. உன்னுடைய இன்றைய காஸ்டியூம இங்கே வரவழைச்சிட்டேன். ஷாக் அடித்தது போல் எழுந்து நின்றாள் சந்தனா. நான் இங்கெல்லாம் குளிக்க மாட்டேன், என் ரூமுக்கு போகணும். குழந்தை போல் மிரண்டவளை விசித்திரமாக பார்த்தவன் ஒரு பெருமூச்சுடன் அவள் எதிரில் அமர்ந்து, இங்க பார் சந்தனா, நீ இப்படியே இந்த நைட்டில வெளியே போனா நம்ம பத்தின கிசு கிசு கட்டாயம் பரவும். அதுல எனக்கு துளியும் விருப்பம் இல்ல. அதனால இங்க குளிச்சு ட்ரெஸ் மாத்திக்கிட்டா வித்தியாசமா எதுவும் தெரியாது. நான் எடிட்டர்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ், கொரியோகிராஃபர்ஸ் எல்லாரையும் டிஸ்கஷனுக்கு கூப்பிட்டிருக்கேன். டிஸ்கஷன் முடிஞ்சு எல்லாரும் ஒன்னா வெளியேறும் போது வித்தியாசமா தெரியாது என்றவன் தன் பேச்சு முடிந்தது என்று எழுந்து வெளியே சென்றான். அவன் சந்தனா என்று அழைத்ததே அவளுக்கு முதல் அதிர்ச்சி. அவள் ஒன்று செய்ய வேண்டும் என்பதற்காக இத்தனை விளக்கம் கொடுத்தது 2வது அதிர்ச்சி. அவளுக்கு மட்டும் அவனோடு இணைந்து பேசப்படுவது ருசிக்குமா என்ன? சீச்சி, நினைத்தாலே அருவருப்பாய் இருந்தது. வேறு வழியின்றி குளியலறை நோக்கி நடந்தாள். முகங்கள் அத்தியாயம் 12 நிறைவடைந்தது. நன்றி.